ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாங்கள் கோண தேற்றங்களை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், இதில் கூர்ங்கோணம், செங்கோணம். ஸோ கூர்ங்கோணம் சொன்னேன்டாக்கா அது எப்படி வரும்னு சொன்னால் 90க்கு பார்க்க குறைவாக இருக்கணும். அப்போ கோணம் ரொம்ப முக்கியம். அதில் செங்கோணம் சொல்ல போகல சரியாக நேராக குத்தாக இருக்கும் செங்கோணம். விரிகோணம், நேர்கோணம். அப்படியா இருந்தால் விரிகோணம் வந்து எப்போவுமே 90 கூடுதலாக இருக்கும். நேர்கோணம் சொன்னேன்டா சரியாக நேர்கோடாக 180 பாகையாக இருக்கும். ஸோ இதுகள் பேசிக்கான விஷயம், பட் இது நாங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நிரப்பி, மிகை நிரப்பி. இது சம்பந்தமான தேற்றம் வந்தால் கோணங்களை நாங்கள் எப்படி பார்க்க போகிறோம்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறோம். நிரப்பி கோணம் சொன்னேன்டா கிட்டத்தட்ட 2 கோணங்களோட கூட்டுத்தொகை வந்து 90ன்னு வரணும். அதாவது கோணம் ஏபிசி சமன் 30 பாகை அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா கட்டாயமாக மற்ற கோணம் வந்து டிஇஎஃப் வந்து 60 பாகையாக வரணும். ஆனால் அது 2 கூட்டின்னு சொன்னால் 90க்கு சமப்படுத்தணும். ஸோ இது தான் நிரப்பி கோணம் சொல்லி சொல்கிறது. ஸோ எப்போவுமே நிரப்பி கோணம் 2 பக்கமும் கோணங்கள் வந்து மாறி மாறி வந்தாலும் கூட்டுத்தொகை வந்து 90ல் மாறவே மாறாது. அந்த பக்கம் 10ண்டா இந்த பக்கம் 80, அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் மாறி மாறி வந்தால் அப்படி வரும். மிகை நிரப்பின்னு சொன்னேன்டா அதில் கோணம் வந்து 180 பாகைக்கு சமப்படுத்தணும். அதாவது ஒரு கோணம் 45ன்னு கொடுத்தேன்னா மற்ற கோணம் வந்து 135க்கு சமப்படுத்தணும். அதுதான் மிகை நிரப்பி கோணம். ஸோ மிகை நிரப்பி வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி ஈஸியாக இருக்கும். அப்போ அதே போல் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அந்த கேள்வியை பாருங்கள். ஒரு பக்கம் கோணம் வந்து உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இந்த கேள்வியில் உங்களுக்கு விலையும் கொள்ளையிலும். ஸோ கேள்வி என்னென்னா ஏபிசி 70 இருந்தேன்டா டிஎஃப் என்னதாக இருக்கும், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இப்போ அடுத்து பார்க்க போகிறோம் பல்கோணிகள். பல்கோணினா பல பக்கங்கள் இருக்கிற கோணங்கள். ஒவ்வொரு வடிவான இதில் இருக்கக்கூடிய கோணங்களில் வந்து ரொம்ப முக்கியமானதுகள் வந்து நாங்கள் எப்படி பார்க்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஆனால் 3 முறைப்பாடு இருக்குது. அதில் ஒன்று இருக்குது பக்கம், இன்னொன்று இருக்குது வந்து 2 முனைகள். கட்டாயமாக இதுன்னு தெரிஞ்சுக்கணும். 3வது ஆளாக இருக்கிறது வந்து கோணங்கள். கோணங்களை வந்து நாங்கள் 2 வகையாக குறிக்கலாம். அந்த கோணங்களில் 2 வகையில் ஒன்று வந்து அகக்கோணமும் இன்னொன்று வந்து புறக்கோணம். அகக்கோணம் சொன்னால் உள்ளுக்குள்ளால் வாருது, புறக்கோணம் சொல்கிறது வெளியால் வாருது. ஸோ இது பேசிக்கான விஷயம், பட் இது ரொம்ப முக்கியம். நாங்கள் இது 2யுமே தெரிஞ்சிருக்கணும். இப்போ 3 கோணங்கள் கொடுத்துருக்கிறாங்க. இதில் பாகைமானி எவ்வளோன்னு கேட்க போகல. இந்த 3 கோணத்தை வந்து நாங்கள் எப்படி கவுண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் பக்கங்கள் வச்சு தான் கவுண்ட் பண்ணணும். எத்தனை பக்கங்கள் இருக்கோ அந்த பக்கங்களை தான் வந்து கோணங்களுக்கு நாங்கள் தாக்குறது. ஸோ பக்கங்களை வந்து நாங்கள் எண்ணுன்ற வடிவில் காட்டிக்கொள்ளணும். எண் அப்படின்னு சொன்னேன்னா வந்து எத்தனை பக்கம் அப்படின்னு தாக்குறது. அதில் ஒரு விதி ஒன்று இருக்குது. எண்ணிலேருந்து 2 எப்போவுமே கழிச்சிட்டு 180ஆல் பெருக்கினு சொன்னேன்டா உள்ளுக்கு வர கோணங்களோட பெருமதியை வந்து காட்டும். ஒரு வடிவான கொடுத்த ஒரு முக்கோணம் சொன்னால் இதில் பெருமதி என்னென்னு காட்டும். இந்த 3 பக்கம் இருக்குது. 3 பக்கத்தை போட்டு நாங்கள் கழிச்சி எடுத்துன்னு சொன்னாக்கா எங்களுக்கு ஒரு முக்கோணத்தில் உள்ளுக்கு வர அகக்கோணத்தில் பெருமதி தெரியுது 180 பாகைன்னு. ஸோ இதே மாதிரி தான் ஒருவேளை நாட்பக்கல்னு கொடுத்துருந்தா நாங்கள் அதே போல் நாட்பக்கலை பார்ப்போம். நாட்பக்கல் என்ன மாதிரின்னு சொன்னால் அதே போல் 4 பக்கங்கள் இருக்குது. நாங்கள் 4 கோணங்களுக்கும் எவ்வளோ வரும்னு சொல்லி பார்க்கண்டா எண்ணி இருக்கிற இடத்துல 4ன்னு போட்டு நாங்கள் அதே வாய்ப்பாடை பயன்படுத்தணும். அதே வாய்ப்பாட்டில் போட்டுன்னு சொன்னால் அதே சூத்திரத்தில் பயன்படுத்தணும்னு சொன்னால் 4லேருந்து 2 கழிச்சா 2, 2லேருந்து 180 கழிச்சா 360. ஸோ இதே போல் எல்லா கோண வடிவங்களுக்கும் வந்து இதே விதியில் தான் வந்து வரும். நான் கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த விதியில் இருக்கிற எல்லா கோணத்தையும் காட்டிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு கேள்வி, ஒரு ஐங்கோணிட அகக்கோணத்தில் கொடுத்தது கேட்டுதான் நீங்கள் என்ன மாதிரி பதில் சொல்லுங்கள். அடுத்த பார்க்க போகிறோம் சமபக்க கோணமும் இரு சமபக்க கோணமும். சமபக்க முக்கோணம் இரு சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணம்னு சொன்னேன்டா 3 பக்கங்களும் சமன், எல்லா பக்கங்களும் சமன் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதே நேரம் எல்லா பக்கங்கள் சமனாக இருந்தால் எல்லா கோணங்களும் சமன். கிட்டத்தட்ட இப்போ எக்ஸ் 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 இந்த 3ஐயும் கூட்டினேன்னு சொன்னால் 180 பாகைன்னு சொல்லி வரும். அப்போ இது ஒரு வடிவில் இருக்க போகல எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்ற 3x 3x சமன் 180ன்னு சொன்னால் 3ஆல் 2 பங்கு பிரித்தா எக்ஸோட பொறுமதி தெரியுது 60. ஸோ அதே போல் வந்து இரு சமபக்க முக்கோணி. இரு சமபக்க முக்கோணினா குறைஞ்சது 2 பக்கம், ஏதாவது 2 பக்கம் சமனாக இருக்கணும். அப்போ 2 பக்கம் சமனாக இருந்தால் குறைஞ்சது அது பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்களும் சமனாக இருக்கும். அப்போ இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இப்போ இதில் உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்போ கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு 2 பக்கமும் 5 5ன்னு சொல்லி கொடுத்திருந்தா அது 2க்கும் நடுவில் உங்களுக்கு ஒரு பெருமதி 46ன்னு கொடுத்தேன்னா மீதி கீழே வரக்கூடிய கோணத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சி உங்களுக்கு விட தெரியுமா இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் ஆன்சரை பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் புறக்கோணம். புறக்கோணம்னா வெளியால் வர கோணம்.
ஸோ புறக்கோணம் எப்படி இதில் வந்து சாத்தியமாகுதுன்னு சொன்னால் கட்டாயமாக நீங்கள் நினைவச்சு கொள்ளணும். புறக்கோணத்துக்கு அகத்தெதிர் கோணங்கள் ரெண்டையுமே நாங்கள் கூட்டினேன்னு சொன்னோன்னா வெளியால் வர கோணத்துக்கு சமனுண்டு அர்த்தமாக. அப்போ ஆகவே இப்போ ஒரு கோணத்தை 40 இன்னொரு பக்கம் 60ன்னு சொன்னால் கட்டாயமாக அது ரெண்டையும் கூட்டினேன்னு சொன்னால் அதுக்கு எதிரே உள்ள வெளியால் வர கோணம் வந்து 100ன்னு சொல்லி சரியாக வரும். ஸோ இதை நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்வோம். இப்போ அடுத்தே பார்க்க போகிறோம். இரு நேர்கோடுகள் ஒன்று வெட்ட போகல கட்டாயமாக அதில் வர குத்தெதிர் கோணங்கள் சமன். அப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு போட்டிக்கிற கணக்கை பாருங்கள். நீங்கள் எந்த மாதிரி வடிவில் திருப்பி பார்த்தாலும் அதில் வர குத்தெதிர் கோணங்கள் வந்து மாறாத சமனாகவே இருக்கும். அப்போ இந்த பக்கம் 70 மற்ற பக்கம் எக்ஸ்ன்னு கொடுத்தா நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் பயிட பொறுமதி இதுன்னு சொல்லி. அதே மாதிரி தான் இப்போ 110னா அந்த பக்கம் 110 தான். அப்போ எந்த ஒரு கேள்வியும் நாங்கள் புரிஞ்சு கொண்டு தான் செய்யணும். ஸோ இந்த மாதிரி வரப்போல செய்யணும். அடுத்தது பார்ப்போம். நாங்கள் ஒன்று விட்ட கோணத்துக்கு கட்டாயமாக வந்து குறுக்கு வெட்டொண்டு கட்டாயம் வரணும். அதே நேரம் 2 கோடும் சமாந்திர கோடாக அமையணும். சமாந்திர கோடு அமையாட்டி எங்களுக்கு ஒன்றுமே செய்யலை. அப்போ இதில் குறுக்கு வெட்டு வந்தேன்னா ஒன்று விட்ட கோணம் நான் இப்போ இன்றைக்கி காட்டுகிறத பாருங்கள். ஒன்று விட்ட கோணம் சொன்னால் யார் இப்படி வர கோணங்கள் இங்கனைக்கும் அங்கனைக்கும் ஒரே அமௌண்ட்டாக தான் வரும். இது 65 இருந்தால் அதுவும் 65 அமையும். ஸோ இது நீங்கள் இதையும் ஞாபகம் பண்ணி வச்சுக்கொள்ளணும். சமாந்திர கோடு 2க்கு குறுக்கு வெட்டு வந்தால் இந்த வீதி. அடுத்தது ஒத்த கோணம் சொன்னால் அதே மாதிரி தான் 2 கோடு சமாந்திர மாதிரி கோணம் இதே குறுக்கு வெட்டு நாங்கள் போகணும். ஆனால் அதில் நான் காட்டிக்கிற படத்தை பாருங்கள். கிட்டத்தட்ட எஃப் மாதிரி வடிவத்தில் வருது. அது எந்த பக்கம் எஃப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. இது 2 இதுவும் பெருமதி வந்து சமனாகவே இருக்கும். ஸோ இதையும் நாங்கள் விலையும் கொள்ளணும். இதுவும் எப்படி குறுக்கு வெட்டில் செய்கிறேன்னு சொல்லி சமாந்திர கோடு. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் மிகை நிரப்பி கோணம் சொல்லி அடுத்து சொல்லுவோம். மிகை நிரப்பி கோணம் சொன்னால் அது என்ன மாதிரி? அது வந்து கிட்டத்தட்ட யூ மாதிரி. இப்போ நான் இதில் சமாந்திர 2 கட்டாயமாக சமாந்திர கோடு இருக்கணும். 2 சமாந்திர கோடு ஒரு குறுக்கு வெட்டு. இப்போ இதில் நான் போட்டிக்கிறேன் ஏபின்னு பொறுமதி, மற்றதில் டிசி பொறுமதி. ஆனால் அவங்க 2 பேரோட கூட்டுத்தொகை 180க்கு சமப்படுத்தணும். அது 2ல் வயசில் ஒன்றை கொடுத்துட்டு மற்ற பக்கத்தை கேட்க போல நீங்கள் 180க்கு கழிச்சிட்டு அந்த ஆன்சரை கொடுத்தேன்டா சரியாக இருக்கும். ஸோ இது நல்லா விலையும் கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு கணக்கில் காட்டுகிறேன் பாருங்கள். அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி காட்டுகிறேன். அதை பார்க்க போக்கல உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளிடும். இதே தான் எல்லா விஷயங்களும் சமாந்திர கோடு வரப்போகல இந்த 3 பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ ஒன்றில் வந்து 95 கொடுத்து அதில் டி பொறுமதி எவ்வளோன்னு கேட்டேன்னு சொன்னால் கட்டாயமாக அது உங்களுக்கு நான் சொல்ல தேவை, நீங்களே கண்டுபிடிக்கலாம். அடுத்தது ஒரே வில்வால், அதாவது நாங்கள் ஒரு வட்டத்தை வரைஞ்சேன்னு சொன்னால் அதில் வில்லுன்னு சொல்லக்கூடிய அந்த ரெட் மார்க்கில் போட்டிக்கிறேன் பாருங்கள். தித்தித் லைனில் ரெட் மார்க்கில் போட்டிக்கிறேன். அதில் வில் ஒரே பக்கமாக அமைகிறது வந்து அந்த முக்கோணம் வந்து பருதியில் பட்டுட்டு வந்துச்சுன்னா எல்லா கோணங்களும் ஒரே அளவு தான் இருக்கும். ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரே அடி தான் இருக்குது. இது கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ கட்டாயமாக இங்கிட்டுக்கும் ஒரு கணக்கொண்டு கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். ஒரு பக்கம் 65 கொடுத்துக்கிறாங்க, இன்னொரு பக்கம் 35 கொடுத்துக்கிறாங்க. இப்போ மற்றதெல்லாம் உங்கள்ட்ட கேள்வியாக கேட்டுன்னு சொன்னால் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா கட்டாயமாக 65ண்டா அந்த பக்கம் 65 தான் போகும். ஏன்னா இது 2க்குமே ஒரே அடி தான் வருது. ஒரே அடி. அந்த அடியை வந்து நாங்கள் நானுன்னு சொல்லும், அதை வில்வாலுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் 35னா நீங்கள் இந்த பக்கமும் நீங்கள் என்ன செய்யணும் 35 ஏன்னா அது மற்ற பக்கத்தில் பார்த்தோன்னா அதேக்கும் ஒரே அடியாக தான் இருக்குது. ஸோ இது 2யுமே உங்களுக்கு கொடுத்துட்டு நடு நம்பர் கேட்டுன்னா உங்களுக்கு கட்டாயமாக ஒரு முக்கோணத்தில் பொறுமதி தெரியும். அதனால நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு கொமெண்ட்ஸில் அந்த ஆன்சரை எவ்வளோ வரும்னு சொல்லுங்கள். மையத்தில் உள்ள கோணம் எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். மையத்தில் கொண்டா மையத்துலேருந்து கீழப்படுற கோடு எல்லாம் மாறுன்னு சொல்லுவோம். அதே நேரம் அதில் வர கோணம் 2 ஓண்டு சொன்னால் அதில் பரிதி இது வந்து ஓண்டு வரும். ஒருவேளை அதை 40ன்னு நாங்கள் சொல்லியிருந்தேன்னாக்கா மையப்புள்ளி வந்து அதில் 2 மடங்கு 80ன்னு சொல்லி மாறி வரும். ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நாங்கள் அடுத்த வீடியோவில் இதை விட கொஞ்சம் நல்லா புதுசாக என்ன சரி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.